தெலுங்கரு, சந்திரசேகர ராவ் தெலுங்கானாவை ஆள்றாரு தெலுங்கரு, இங்கே விஜயகாந்துங்கிற ஒருத்தர் தெலுங்கரை ஆள்றாருன்னா 3 மாநிலத்தை நீங்கள் ஆளுவீங்க, நாங்கள் எங்கே போய் ஆள்றது வாழ்றது? இல்ல இதுல நீங்க இந்த மாதிரியான வாதங்களை வைத்தாலும் கூட மக்கள் அங்கீகரித்து மக்கள் வாக்களித்து தான் அவர்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 55 நாள் தானே, 55 நாள் முடிஞ்ச பிறகு வாக்கு எண்ணட்டும். யார் வலிமை மிக்க ஆற்றல்னு பார்க்க போறோம். யார் வலிமை மிக்க துணை முதல்வர் கூட ஒரு தமிழனுக்கு இல்லையே உங்க அணியில. துணை முதல்வர் கூட ஒரு தமிழனுக்கு இல்லை. அதுவும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யாரு? ஆளுநர் பெயர் என்ன? சுதீஷ். இத்தனை காலமாக இருந்த இவ்வளவு ஆற்றல் கொண்ட தலைவர்களுக்கு, வைகோ அவர்களுக்கு, அண்ணன் திருமாவளவனுக்கு, இடதுசாரி தலைவர்களுக்கு உள்ளாட்சித்துறை, நிதித்துறை, கல்வித்துறை எல்லாம் யார் கொடுக்குறா? சுதீஷ் அவர்கள், ஆளுநர் சுதீஷ் அவர்கள் பதவி கொடுக்குறாங்க. அப்படின்னா மக்களை நீங்க என்ன பதவி என்பது நன்மதிப்பை பெற்று மக்களா தருவது பதவி, நீங்க அறிவித்துக் கொள்வதல்ல பதவி. நான் இதுவரைக்கான கருத்துக்களுக்கு நான் திரு அருணன் அவர்களிடம் கேட்டு வரேன். மாற்று என்பது திராவிடரா தமிழரா என்பது, திராவிடம் என்பது ஏமாற்று, தமிழர் அல்லாத தலைமை, தமிழர் நிலத்தை தமிழர் அல்லாத ஆள வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நான் சொல்றது. சரி, நான் இதுவரைக்கான கருத்துக்களுக்கு அருணனிடம் சில பதிலை கேட்டு வரேன். திரு அருணன் அவர் சொன்ன மற்ற எல்லா கருத்துக்களுக்கும் பதில் சொல்ல நேரம் இருக்கான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்றாரு, நீங்க மாற்று என்பது தொடக்கத்திலிருந்தே வருவது, தோல்வியிலிருந்து வருவதில்லைங்கிறாரு. நீங்கள் அதிமுக அதிருத்தீர்கள், திருப்பி திமுக, அப்புறம் திருப்பி அதிமுக, திருப்பி திமுக என்றெல்லாம் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு தேமுதிக மீது ஊழல் குற்றச்சாட்டை ஆபீஸில் வைக்க முடியாது. ஏன்னா இதுவரை அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவில்லை. ஒரு உறுதியை கொடுக்க முடியுமா? ஒரு 5 வருடம் கழிச்சு திமுக மீது இன்றைக்கு வைக்கக்கூடிய இதே குற்றச்சாட்டை உங்களால் தேமுதிகவின் மீது வைக்க முடியாதுன்னு சொல்லி, அப்ப தேமுதிகவோடு இன்றைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வேற வழி இல்லாம அவர்கள் மீது இன்றைக்கு சூழலோடு அவர்களுக்கு இருந்துக்கலாம். 5 வருஷம் கழிச்சு திருப்பி அவர் திட்டினா திட்டிக்கலாம். அன்றைக்கு சுய விமர்சனம் செய்வோம், பரிசீலிப்போம், இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாம் இல்லையா? இல்லை, அதாவது சீமான் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு முன்பு சகோதரர் சுபவி ஒன்று சொன்னாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அவர் என்ன சொன்னார்? அதிமுகவுக்கு மாற்று திமுக தான் என்று கலைஞர் ஐயா சொன்னது மிக சரின்னாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் 2 ஜெயலலிதாவுக்கு சமம் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் யாரை பிரதான எதிரியாக பார்க்குறாரு? ஜெயலலிதாவல்ல, அவங்களுடைய தலைமையிலான அதிமுகவை அல்ல. தேமுதிக மக்கள் நல கூட்டணியைத்தான் பிரதான எதிரியாக ஜெயலலிதா எதிர்ப்பதை விட 2 மடங்கு இவர்கள் தான் எங்களை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறாரு. இல்ல அதாவது அதுதான் உள்ள சிக்கல். நாங்க 2 எதிர்க்கிறோம், ஆனா இவங்களுக்கு அவங்கள மட்டும் எதிர்க்கிற மாதிரி படுது. அதன் விளைவு பாருங்க, அப்படி எதிர்வினை எப்படி இருக்குன்னா, சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் தான் மிக மோசமானவங்க, ஒரு மிகப்பெரிய எதிரி தங்களுக்கு என்று சொல்ல வர்றாரு. அதுதான் நான் சொல்ல வர்றேன். இன்றைய தினம் தேமுதிக மக்கள் நல கூட்டணி இந்த 2க்கும் மாற்றாக இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து கிளம்பி இருக்கிறது என்பதை அவர் மறைமுகம் ஒப்புக்கொள்கிறார். இப்ப அவர் மறுக்கிறாரா இல்லையோ, இதுதான் அங்க அவருடைய இருந்தே வந்தது. அவர் இன்னொரு விமர்சனத்தையும் கூட வச்சாரு. காந்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருணன் அவர்கள் கோட்சேவையும் ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்டாரு. இல்லை, அது நேரம் இல்லை அதுக்கெல்லாம். அதாவதுங்க, பேசும்போது ஒரு 2 கோடியில் நின்று எங்களால் எதிர்கொள்ள முடியும் என்பதற்காக அவங்க தவறான ஓமையை சொல்லிட்டாங்க. ஆகவே இப்போ ஒரு பெண்கள் எல்லாம் இன்றைக்கு தலைவர்களாக மேடையிலே பேசுறாங்க என்பதை நம்ம முதல்ல அங்கீகரிக்கணும். அந்த நீங்க பேசும்போது நான் தலையிடலை, ஏன்னா அவருக்கு வேற நான் பதில் சொல்லணும். ஆகவே அந்த மாதிரி விஷயங்கள் பெரிய விஷயமா பேசாதீங்க. அடிப்படையான விஷயத்துக்கு ஒரு வாதத்துக்காக ஒருவரில் முடிச்சிடறேன். ஒரு வாதத்திற்காக இந்த வரியை பாஜகவினர் பயன்படுத்தி இருந்தால் அருணன் கொந்தளித்திருப்பார். இல்லைங்க, இதுல அவங்களுக்கு தான் அவங்க கோஷ்டியாச்சு. அதுல இருந்து அப்ப இது அவங்க 2 நிலைப்பாட்டுக்கு ஒரு முரணாக சொல்ல. அதுக்கு முன்பே அந்த அந்நியன் படத்தை உதாரணத்தை சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவே நிச்சயமாக அவங்க சொன்னாங்க. அவங்க இல்ல அது வார்த்தை தவறிய வார்த்தையா அல்லது உள்ளத்தின் வெளிப்பாடாக? நேற்று இதே கேள்வியாளர்கள் ஒரு காணொலியை காட்டணும். அவங்க சொல்றாங்க, பாஜகவோடு எங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது, இடதுசாரிகள் இருக்கிறதுனால வழி இல்லாம போயிடுச்சு, அவங்களோட நாங்க சேர முடியாம. இடதுசாரிகள் இல்ல, ஒண்ணு புரிச்சுங்க. நடைமுறையில நாகர்கோவில் பொதுக்கூட்டத்துல தேமுதிகவுடைய தலைவர்களில் ஒருவர், கொள்கை பரப்பு செயலாளர், இந்த குமரி மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட பாஜக வாங்க முடியாது, தோற்கடித்து காட்டுவோம் என்றும் பேசியிருக்கார். ஆகவே நடைமுறையில் எப்படி அவங்க பாஜகவை எதிர்த்து கொண்டு நிற்கிறார்கள் என்பதை நான் எடுத்துக்கிறேன். இல்ல, அதுதான் சொல்றேன். நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலைமை எப்படி ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இங்கே நண்பர் சீமான் அவர்கள் 2-3 விஷயங்களை சொன்னாங்க. அவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏற்கனவே திமுக அதிமுகவோட இருந்தவங்க தானே, அது ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பு அல்ல, அது உண்மை தான். நான் என்ன கேட்குறேன், லேட் பெட்டர் தேன் நெவர் அப்படிம்பாங்க. இன்றைய தினம் ஏற்கனவே அனுபவித்து பார்த்தாச்சு.
மாறி மாறி ஏதேனும் திருந்துவாங்க என்கிற அடிப்படையில் நம்ம வந்து புரியுது. தொகுதி உடன்பாடு திரு கூட்டணி கூட கிடையாது. அதுதான் இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து இல்ல என்ன நேரம் குறைவா இருக்குனாலும் நீங்க வேற சொல்லுங்க. திரு அருணன் 5 ஆண்டுகள் கழித்து இதே விமர்சனம் தேமுதிகவின் மீதும் வைக்கப்படும். இல்ல வராது. நான் வைக்க என்ன சொல்ல மாட்டீங்க. வரேன், காரணம் அதுதான் சொல்ல வரேன், காரணத்தை சொல்ல வரேன். ஒரு அனுபவ அடிப்படையில இனிமேலாவது திமுக அதிமுகவோடு உடன்பாடு கிடையாது வரும். இப்ப உதாரணமா இல்ல நம்ம 2-3 கேள்வி கேட்கிறார் நண்பர் சீமான் அவர்களே ஏற்கனவே அதிமுக இன்னைக்கு தானே மாறி இருக்காரு. அவரை பத்தி நான் கேட்கிறேன். இன்னொன்னு முடிச்சிடுறேன். நீங்க வந்து அதிமுக திமுகவை எதிர்ப்பது உண்மை என்றால் நீங்க எம்பி பதவி எல்லாம் ராஜினாமா பயனுங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், எங்களுக்கு சில எம்எல்ஏக்கள் உண்டு, அந்த ஓட்டு அவங்களுக்கு போயிருக்கு. அவங்க நான் வரேன் திரு அவர்களிடம். இந்த மக்கள் நல கூட்டணி இன்ன பிற கட்சிகள் பாமக உள்ளிட்டவர்கள் மிக கடுமையாக திமுகவையும் சேர்த்தே விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் திமுக தன்னுடைய சக்தியை தன்னுடைய எதிர்ப்பை அவர்களோடே செலவழித்துக் கொண்டிருக்கட்டும். திமுகவிற்கும் மக்கள் நல கூட்டணி பாமக பாஜக நாம் தமிழர் போன்றவர்களுக்கும் இடையிலான இந்த கருத்து மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம இதை என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள், இந்த அரசின் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள், அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் மக்களுக்கு மறந்து போகும். இந்த படத்தில் ஒரு சத்யராஜனுடைய படத்தில் வர மாதிரி சண்டை போட்டால் மக்கள் மறந்துடுவாங்கன்னு காட்டுவார். அந்த மாதிரியான ஒரு இவர்களுக்கு இடையிலான கருத்து மோதல்கள் அதிமுகவிற்கு சாதகமாக இருக்குதுன்னு சொன்னால் மறுப்பீங்களா? இல்லை, இது மாதிரியான கருத்துக்களுக்கு வந்து மக்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் அதெல்லாம். அது உங்களுடைய கருத்து. அதுக்கு மக்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான். இந்த தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் அவர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் சொன்னதுக்கு மாற்று அதிமுகவுக்கு மாற்று திமுக தான், பலமுன போட்டி என்றாலும் வந்து வெற்றி பெறுவது நாங்கள் தான் அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் இந்த தேர்தலை எப்படி பார்க்குறேன்னா, முள்ளிவாய்க்காலுக்கு முன் முள்ளிவாய்க்காலுக்கு பின் என்று தான் நாம் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கருணாநிதி அவர்கள் வந்து எப்பொழுதெல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய நலன்கள் விட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1974 காவிரி நீர் பிரச்சனையில அன்றைக்கு சர்க்காரியா கமிஷன் ஒரு நிமிஷம் குறுக்கிட மணிக்கு. ஏன்னா நீங்க இந்த நம்ம இந்த விவாதத்தினுடைய நோக்கம் அதுவா இருந்துச்சுன்னா அவர் திருப்பி நிறைய வரலாறு சொல்லக்கூடும். அதற்கான நேரம் இல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற விஷயத்தை சொல்வதற்கான நேரத்தை நலன்கள் எல்லாம் வந்து கலைஞர் அவர் சொல்லி இருக்கிறாரு. 5 ஆண்டு கால திமுக ஆட்சியினுடைய சாதனைகள் இன்றைக்கு நிலைத்திருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அதற்காகத்தான் நான் பதில் சொல்ல வரேன். அப்போ 74 காவிரி நீர் உரிமை விட்டு கொடுக்குறாங்க. கர்நாடகத்தில் தேவராஜ அரசு முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த நேரத்தில் வந்து சர்க்காரியா கமிஷன் ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அதை விட்டு கொடுக்குறாரு. அதில் ஒரு கொடுமை என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட வழக்கு திரும்ப பெற்றதோடு இல்லாமல் அந்த காவிரி படுகை விவசாயிகள் எல்லாம் போட்ட வழக்கு கூட வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. அந்த அளவிற்கு காவிரி நீர் பிரச்சனை அவர் நடந்துக்கிட்டார். முல்லை பெரியாரை விட்டு கொடுத்ததே எம்ஜிஆர் தான் குற்றச்சாட்டு கிடையாது. முல்லை பெரியார் 142 அடியாக உயர்த்தி காட்டி முல்லை பெரியார் நான் சொல்றது முல்லை பெரியாறு இருக்கும் இடத்தை, அந்த மாவட்டங்களை, அந்த பகுதியை அன்றைக்கு கேரளாவிற்கு தாரை வார்த்துக்கப்பட்டது எம்ஜிஆரின் ஆட்சி காலத்தில் தாங்கிற குற்றச்சாட்டை தமிழ் தேசிய இயக்கங்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கணும். அதான் சொன்னேன், அந்த குற்றச்சாட்டுக்குள்ள போனீங்கன்னா அது ஒரு பெரிய விவாதமா போ, அதுக்கான நேரம் இல்ல. சொல்லிடுறேன். இப்ப இந்த விவாதம் வச்சதே கருணாநிதி அவர்களுடைய கருத்துக்காக வச்சுங்க. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, முல்லை பெரியாறு அணையினுடைய பகுதியினுடைய இது வந்து அது கேரளாவோட சேர்க்கப்பட்டதற்கு காரணம் அன்றைக்கு அந்த மலையாள அதிகாரிகளாக இருந்தவர்கள் வந்து அவங்க செய்த கோளாறு. அது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல தரப்படல. மலையாள அதிகாரிகள் எந்த மாநில அதிகாரிகள்? இடுக்கி எந்த மாநில அதிகாரிகள்? தமிழ்நாட்டு அதிகாரிகளும் மலையாள அதிகாரிகள். எம்ஜிஆர் இடுக்கி அந்த பகுதி உட்பட ஒரு 4 வட்டங்களை வந்து அந்த கேரளாவில் சேர்த்தார்கள். அப்பொழுது யாருடைய ஆட்சின்னு கேட்கிறேன். யாருடைய ஆட்சி? அதிமுக ஆட்சியில் இல்லையா? அது சரி, நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வருகிறேன். அதுக்கான இல்லை நிச்சயமா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நம்ம கேட்கலாம். நிச்சயமா அதில் கருத்து முரண்பட்டீங்கன்னா நான் சுபவிட்ட கேட்குறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிச்சயமா உங்களுக்கான நேரத்தோடய நான் தொடர்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த வார்த்தையை தொடரலாம். திமுக அதிமுகவிற்கான மாற்று பரஸ்பரம் இருவர்கள் மட்டும்தானா? 3வது மாற்றிற்கான வாய்ப்பே இல்லையா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். திரு நெல்லைக்கண்ணன் அவர்களும் இணைகிறார். அவருடைய கருத்துக்கோடும் பயணிக்கலாம். காத்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளை.